You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! The name of Jesus Christ, my King. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கே என்ன பண்ணாங்க? நல்லா சொல்லுங்களேன். ஸ்கிரீன்ல கூட வசனம் போடுறாங்க. பைபிள் கஷ்டப்பட்டு கூட நீங்க தேட வேண்டாம், மார்க் பண்ணா போதும். ஆமென். இந்த வசனத்தை நல்லா ரெட் லைன்ல மார்க் பண்ணுங்க. ஆமென். ஓகே, ஜாஸ்மின் வெல்கம். இயேசு நாமத்தினால வரவேற்கிறோம். ஜெனிஃபர் மகன் வந்திருக்காரு. இயேசு நாமத்தினால நடப்பா பெரிய பேரன். ஆமென். பெரிய மனுஷன் வந்திருக்காரு. ஓகே, சண்டே ஸ்கூல் போலாம். இட்ஸ் ஓகே. இந்த மெசேஜ் கேட்கலாம் உட்கார்ந்து. ஆமென். ஹalleluya. நமக்கு ஆமென். praise God. ஆமென். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ரெண்டு பாவம் குறிப்பா செய்தார்கள். என்ன ரெண்டு பாவங்கள் செய்தார்கள் என்றால், அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீரை ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்ன பண்ணாங்களா? மறந்துட்டாங்க, விட்டு விட்டாங்க. நான் யாரு? ஜீவ தண்ணீராகிய ஊற்றை என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விட்டார்கள். தண்ணீர் தொட்டிகளை தங்களுக்கு என்று எப்படிப்பட்ட தொட்டியை வெட்டினாரா? சரி, வெட்டதான் போனீங்கள, நல்ல தொட்டியா வச்சு வெட்டாங்க. ஏங்க, ஆண்டவரை செய்ய ஆர்டர்ல வைக்கலன்னா எல்லாமே தப்பாதான் நடக்கும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் உங்க லைஃப்ல ஆர்டர்ல இல்லைன்னா உங்க லைஃப் அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கிற பஞ்ச் லைன் அது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். படத்தரமா ஆமென் சொல்லுங்க. ஆனந்தரங்களோ ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. praise the Lord. தன் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றாரு? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் தப்புலாம் சொல்லுது. எங்க பைபிள் குறித்து காட்டுது. அதனால ரெட் லைன் போடு. சரிங்களா? படிச்சு தெரியும். பாவம், டேஞ்சர், தப்பு. அந்த சைன் ரோட்ல ஒரு நில்லுனா சைன் வருது ரெட் கலர். அப்ப ப்ளூ கலர்னா இன்னும் புரியல அர்த்தம். கிரீன் கலர்னா செழிப்பா. அந்த மாதிரி நீ ஒரு கலர் வச்சுக்கணும். பைபிள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடும். ரெட் லைன்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இங்க என்ன ரெட் லைன் இருக்கு? என்ன எதுக்காக ஆண்டவர் ரெட் லைன் போட்டிருக்கிறாருங்க அப்படின்னா, என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். யாரை விட்டுட்டாங்க? ஜீவ ஊற்றை விட்டுட்டாங்க. அதற்கு பதிலா எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா நிலத்திலையும் வெட்டி 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 தண்ணி வருமான்னு பார்த்தாங்க. ஆனா தண்ணி வந்துச்சு. ஆனா தண்ணி நிக்கல. தண்ணி வந்துச்சு, தண்ணி நிக்கல. வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். நீங்க வேண்டாம், நான் சரியா பேசுறேன். நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்க சும்மா. இத நான் ஒரு கை, என்னது? நான் ஒரு கை யாருன்றத நான் காட்டுறேன். சும்மா அவ்வளவு ஈஸியா என்ன காட்டுறேன். வெடிப்புள்ள தொட்டிகள். எப்பெல்லாம் ஆண்டவர் இல்லாம நம்மளா போய் விழுந்தோமோ அன்னைக்கெல்லாம் கிரியிடும் உடம்பு. என்னைக்கெல்லாம் ஆண்டவர் இல்லாம முடிவு எடுத்தோமோ அன்னைக்கெல்லாம் வேலை காத்தாம உடம்பெல்லாம் கிரிச்சு. இப்ப ரத்தம் வருது, ரத்தம் அடியுது, ரத்தம் நிக்க மாட்டேங்குது. We started bleeding.
ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ் ஏறிட்டு அது அவுத்துட்டாங்க, எடுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு, ட்ரிப்ஸ் முடிஞ்சிச்சு. நான் அர்ஜென்ட்டாக பார்த்துருவேன், ட்ரிப்ஸ் வேறு ஏன் மினிமம் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக ஆயிடும். போய் சொல்லிட்டு பார்த்துக்கலாம், போயிட்டு வெளில வர பார்த்தா ரத்தமாக இருக்கு, ரத்தம் ஊற்றுது என் கையில் இருக்கு. பிடிங்க பிடிங்க, பிடிச்சி கையை தூக்கி பிடிங்க. என்ன நிக்கல? எங்க நம்ம தாங்க நமக்கு குழிய வெட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நமக்கு குழி வெட்டல, மாமா வச்சா நமக்கு குழி வெட்டல, நம்மளாதான் பூனை புளிய பார்த்து ஓடு போட்டுக்குச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க 5000 ரூபா கொடுத்துருந்தா கூட அவன் நல்ல கல்யாணத்தை நடத்தி இருப்பான். 5000 கொடுக்க மட்டுமே 5 லட்சம் கொடுப்பான். நான் 50,000 கொடுக்குறோம் கல்யாணத்தை ஜோஜோன்னு வருது. நான் இருக்க மாமா நடத்தி தரேன் உனக்கு. உங்க நல்லா தான் இருக்கான் வசதியா, ஆனாலும் நம்ம பெருமை பார்க்கணுமே. மாமா பைக் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியணுமே 4 பேருக்கு. எங்க காரணம் இல்லாத காயங்களுங்க, அதாங்க பைபிள் சொல்லுது. நம்மளா வெட்டிக்கின வெட்டி புள்ள வெட்டி தொட்டி. இப்போ இந்த வெட்டி புள்ள தொட்டிய நிரப்ப பார்க்கிறோம், நிரம்பவே மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? சில தொட்டிலெல்லாம் நிறைய ஓட்ட வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த தண்ணி ஊற்றுவோமே ஒரு தொட்டி, அது பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் ஓட்ட ஓட்டையா இருக்கும். அந்த தொட்டி மாதிரி ஆயிட்டோம் நம்ம. எப்பவுமே எப்பயாவது எதையாவது போட்டு நிரப்பணும் நிரப்பணும் நிரப்பணும்னு பார்க்கிறோம், ஆனா நிரம்பவே மாட்டேங்குது. வெறுமையாக இருக்குது, கசப்பாவே இருக்குது, துயரமாவே இருக்கு, கடினமாவே இருக்கு, வறட்சியாவே இருக்கு, தோல்வியாவே இருக்கு. எப்படி எப்படி உன் தொட்டி நிரம்பும்? எப்படி நீ சிந்துதலை விட்டு விடுவாய்? நீயா தேடிட்டு போன, நீ நினைச்ச இனிமேல் ஆண்டவர் தேவையில்லை, நான் தான் என் வாழ்க்கைக்கு உத்தரவாதி, நான் என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், நானே எல்லாத்தையும் முடிவெடுத்து நான் தான், ஏன்னா சொல்லல பேரு நான் தான், I am that I am. ஆமென். எங்களால தான் ஆச்சு, என்னால தான் ஆச்சு. உன்னை யாரு தோண்ட சொன்னா? அப்புறம் தோண்டின பிறகு ரத்தம் சிந்துது பாருங்க, அப்போ ஓன்னு அழுவுறது. ஐயோ தெரியாம தோண்டி விட்டோமோ, தெரியாம போய் தலையை விட்டுட்டோமோ, ஆண்டவரை விசாரிக்காம தாவீது என்னைக்கெல்லாம் யுத்தத்துக்கு போனானோ நல்லா வச்சு போடு போடுன்னு போட்டு ஓடு ஓடுன்னு ஓட விட்டு துண்டகானம் துணியகானம் உடையாண்டான். என்னைக்கெல்லாம் ஆண்டவர் இல்லாம யுத்தத்துக்கு போறோம் அன்னைக்கெல்லாம் பிரச்சனைங்க, அன்னைக்கெல்லாம் தோல்வி. ஏன்னா நீ தோண்ட தொட்டி உன்னை தோல்விக்குள் கொண்டு போனது. அப்பா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயமோ நம்பிக்கையும் தேவனை சார்ந்து கொள்ளும் எண்ணமும் நம்மிடத்தில் இல்லை. நான் என் தொட்டியை தோண்டிக் கொள்ளுகிறேன், நான் என் எதிர்காலத்தை அமைக்கிறேன், நான் பண்ணி தரேன், நான் என் பிள்ளைய அப்படியே பெரியவன் இவனா ஆக்கிடுவேன். எமனாக்குவோம் பிள்ளைய, நான் அப்படியே இதை பண்ணிடுவேன், நான் போல்ட்டை போடுவேன், நான் ஸ்க்ரூவை போட்டு கழட்டுவேன். அது சுத்தி நம்ம தலை மேல எல்லாம் விழுந்துருச்சு, சுத்தி சுத்தி கீழே விழுந்தது நம்ம தானங்க. நம்ம தொட்டி நிரம்பாமல் வழிந்து ரத்தம் ஓடுகிறது, ரத்தம் நிக்கலைங்க. நிறைய பேருக்கு ரத்தம் இன்னும் ட்ரிப்ஸ் போட்டு எடுத்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குது. குத்துனதுக்கு காரணமும் நீதான், எடுத்து பிடுங்கினதும் நீதான். நீ இருக்கிற நிலை நீயா தோண்டின குழி, உனக்கு யாரும் குழி தோண்டல. என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா செய்ய சொல்லி? ஆண்டவர் சொன்னாரா செய்ய சொல்லி?
அவர் என்ன சொல்றது? ஆண்டவர் எனக்கு நினைத்திருக்கிறார், ஆகவே நான் ஒரு குழியை தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். கட்டு. நீ போட்டா அஸ்திபாரம் நீ தான் கட்டணும். அவர் அஸ்திபாரம் போட்டா அவர் கட்டுவாரு. ஆமென், ஆமென். நீ அஸ்திபாரம் போட்டு அவரு கட்டலனா அவரு பிரச்சனையா? ரத்தம் சிந்துவோங்க. தேவனை விசாரிக்காமல் இறங்கின எல்லாவற்றிலும் ரத்தம் தான் மிச்சம். இப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் தான் இருக்குது ரத்தம். நம்ம இப்ப அனிமிக் ஆயிட்டோம். ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சு. முருங்கை இலை தேவைப்படுது, அயன் மாத்திரை தேவைப்படுது. ஏன்னா blood loss. You are bleeding. Stop the bleeding. Start the blessing. இதான் என் செய்தியின் தலைப்பு. சிந்துதலை நிறுத்து, ஆசீர்வாதத்தை கூற ஆரம்பி. Stop the bleeding, start the blessing. ஆசீர்வாதத்தை ஆரம்பி உன் வாழ்க்கையில. ஆசீர்வாதம்னா ஏதோ செல்வம், செழிப்பு, துறவு, கிணறு கிடையாதுங்க. ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபிரேய மொழியில blessingனா பெருக் என்ற அர்த்தம். பெருக் என்றால் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு, இஸ்ரவேலை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு. Don't dig your own well. உன் கிணற நீ வெட்டாத. என்ன அழகா வார்த்தை சொல்லுது பாருங்க. நீ வெட்டினாய். இப்ப கதறது நீ, ஆனா குறை சொல்றது தகப்பன. நியாயமா? 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 You're blaming God for a mistake you committed. நீ பண்ண தப்புக்கு அவர் வேற குறை சொல்றீங்க. அவர் செய்யல, அவர் இறங்கல, அவர் என் கடனை அடைக்கல. நீ எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவரு என்ன பண்ணுவார்? அவரு மிஞ்சு போனா என்ன பண்ணுவாரு? மிஞ்சு போனா என்ன பண்ணுவாருங்க? நீங்களா தோண்டின தொட்டியிலிருந்து உங்களை மீட்பதற்கு அவர் என்ன செய்யக்கூடும்? மிஞ்சி போனால் என்ன செய்யக்கூடும்? ஆமென். உருவ குத்தப்பட்ட இருதயம், bruised heart. ஜனங்களால சிறுமைப்படுத்தப்பட்டு, மிதிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, உடைக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, உதரை தள்ளிவிடப்பட்டு, ஒரு பொருட்டாக எண்ணப்படாத ஒரு உருவ குத்தின இருதயத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு ஹார்ட் இஸ் ஸ்டாப்ட். குத்தி இருக்குதுங்க, கத்தி. பார்த்துருக்கீங்களா படத்துல? கத்தி குத்தி இருக்கு. அப்படியே உருவுனது வரைக்கும் ரத்தம் வராது, உருவணுன்னு ரத்தம் வரும். பார்த்துருக்கீங்களா? ரத்தம் வருது பார்க்குறீங்களா? எனக்கு நல்ல சடை தான் போட்டுருக்குறேன், ஊற்றுதுங்க ரத்தம். கத்தியை சுருவி இழுத்துட்டாங்க. அநேகர் கத்தி குத்தி வந்திருக்கிறீங்க, காயத்தோட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிரப்ப முடியலங்க. யாராவது நிரப்புவாங்களா? I'm bleeding. ரத்த சிந்தனை. I've come to the church. நான் சபைக்கு வந்திருக்கிறேன் நீ காலையில். But I've come bleeding. I do not know what's happening in my life. என் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியல. I don't understand. I don't quite figure out what my future is ahead of me. எனக்கு முன்பதாக எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்று அறியாமல் சொருவப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறேன். எதையோ போட்டு நிரப்பணும்னு பார்க்கிறேன், நிரப்ப முடியலங்க. என் உலக பிரகாரமான தகப்பனை பார்த்து நான் நினைக்கிறேன், ஒருவேளை அப்பா பரலோக தகப்பன் அப்படிதான் இருப்பாரோ? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருக்கு ஒன்றும் பொறுப்பே இல்லையோ, அக்கறையே இல்லையா?
ஒருவேளை உலக தகப்பனை போல பரம தகப்பனும் அவரால் ரொம்ப செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும் அவரால்? he is a very limited. இந்த உலக தகப்பன் சில விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய முடியும். எல்லாமே செய்ய நல்ல தகப்பனாலேயே கொஞ்சம் விஷயம் தான் உங்களுக்கு செய்ய முடியும். ஒருவேளை தேவன் அப்படிதான் இருப்பாரோ, என் சூழ்நிலையை கண் பாராதது போல இருக்கிறாரோ, என் மீது அவருக்கு அக்கறை இல்லையோ, நான் ரத்தம் சிந்துகிறேனே, என்னை அவர் காணவில்லையா, என்னை உணரவில்லையா? உலக தகப்பனுடைய கண்ணாடியிலிருந்து பரம தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பரம தகப்பன் உலக தகப்பனுடைய சாயலில் இருக்கிறவர் அல்லங்க. உலக தகப்பன் குறைவுள்ள தகப்பன், பரம தகப்பன் நிறைவுள்ளவர். உலக தகப்பன் பலவீனம் உள்ளவர், பரலோக தகப்பன் பலம் உள்ளவர். உலக தகப்பனால சில விஷயங்கள் தான் செய்ய முடியும், பரம தகப்பனால எல்லாமே செய்ய முடியும். கடைசியா எப்ப கூப்பிட்டீங்க? அப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இறங்குகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். When was the last time you called Father? Abba, Appa. You're bleeding. ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க, இருதயம் குத்தப்பட்டு இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், பொய்யான மாயையான விஷயத்தை நம்ம குறித்து நினைச்சுக்கோ, நான் இப்படித்தான் இவ்வளவுதான் என் தலையெழுத்து சொல்லுவோம். பார்த்தீங்களா, இந்த இருதயம் நொறுக்கப்பட்டவன் அப்படி சொல்லுவான், என் தலையெழுத்து அவ்வளவுதான். நம்ம எல்லாம் கொடுத்து வைக்கல, சொல்றோமா இல்லையா? நாம கொடுத்து வைக்கல. அதுக்கெல்லாம் மகனே எனக்கு கார் வாங்கி தரணும் ஆசை தாண்டா, want to get you, I can't. நம்ம கொடுத்து வைக்கல. ஒரு ஃபால்ஸ் இமேஜை நம்பிடுவோம். நம்ம ஒரு பொய்யான, இப்போ இப்படி நம்ம அப்பாவை பார்க்கும்போது அவரும் அப்படிதான் இருப்பாரோ, அவரும் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அவரே நம்மளை ஆசீர்வதிக்க வேணாம் நினைக்கிறாரோ, அவரும் நான் இப்படிதான் சிந்தனும் நினைக்கிறாரோ. கையில் ஏதாவது அடிபட்டு இருந்தா யாராவது கை கொடுத்தேன்னு வச்சுங்களேன், வலிக்கும். ஏற்கனவே உடம்பு ரொம்ப ரணகலமாகி வலிக்குதுங்க. அந்த வலியில நீ வந்து திரும்பி கை கொடுத்தேன்னு வச்சுக்கிய, நீ எனக்கு நல்லா சந்தோஷமா தான் கை கொடுக்குற, ஆனா எனக்கு வலிக்கும். என் யூ புட் அப்ளை ப்ரெஷர், என் பெயின்ல எனக்கு முதுகில் அடிப்படுறது, யாராவது வந்து கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுவோமா இல்லையா? ஐயோ இல்லடா அடிபட்டுச்சுடா, ஐயோ அந்த இடத்துல கரெக்டா அழுத்திடா. அந்த இடத்துல நிறைய பேர் அப்படிதாங்க கத்துறோம், கதறோம். ஏன்னா அந்த வலிக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து எதுவுமே மீன் பண்ணல, சும்மா தான் நம்மளை வந்து அவன் ஹக் பண்ணாரு, என்ன அவ்வளவுதான், சும்மா தான் கை கொடுத்தாரு, தெரியாம தான் என் காலை மிதிச்சாரு, ரத்தம் வந்துருச்சுங்க. முறை என் காலில் அழுத்தி ரத்தம் பீறிக்கிட்டு வருது. ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம், நானும் பீட்டரையும் கூட வந்துட்டு இருக்கோம். அவரு இன்னைக்கு மூப்பராக இருக்கிறார் சபையில். பீட்டரையா என்ன மாதிரி மிதிச்சுட்டாயான்னு சொல்ல, ஊரை பக்கத்து பையன் மிதிச்சுட்டாங்க. மண்டலூரில் இறங்கணுன்னு விடுவோமா சொல்லி விட்டேன். பிடிச்சி இழுத்து 4 அப்போ எனக்கு பட்டு பட்டு அப்புறம் நான் பயந்து போயிட்டேன். நான் சின்ன நான் ஸ்கூல் படிக்கும் போது சொல்கிறேங்க, பாஸ்ட் இப்போல்லாம் போகிறவங்கலாம் ட்ரெயினெல்லாம் பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு இருக்காரு நினச்சிட்டாரு. பீட்டரை அடிக்கிறாரு எனக்கு. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஊரை பக்கம் பையன், எங்களை தாண்டி தான் அவன் போனோம். வலி ரத்தம் ஊத்துது விரல்லேருந்து. அப்புறம் ஏதோ கச்சிப்பெல்லாம் கிழிச்சு காலில் கட்டி விட்டு நொண்டி நொண்டி யாக்கோப்பு போல திரும்பி வீட்டுக்கு வந்தேன். ஆனால் மனசில் ஒரு செம்ம சந்தோஷம், வச்சாண்டா அவனை, போட்டாண்டா அவனை. அவன் வலி கொடுத்தவனுக்கு உத கொடுத்தோம். நம்ம அப்படிதாங்க சில நேரத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணாதவங்களோ ஹர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா we are bleeding, I am hurt. நான் குத்தப்பட்டவன். குத்துறீங்களே, காயத்தின் மேல காயம் குத்தும் பொழுது it pains, வலி தாங்க முடியாதுங்க. யாராவது ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் ஜாலியாக விளையாட்டா சொல்லியிருப்பாங்க, அப்படியே நம்மளை குத்திர உட்கார வச்சிடும் நம்மளை. யோ ஜி அதான் நானா, அதான் என் அடையாளமா, இப்படிதானா நானு, எவ்வளவுதானா நானு.
சிலர் நடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு மிகப்பெரிய நடிகன். நீங்களாச்சும் வீட்டில் நடிக்கணும், சின்ன சின்ன ரோல்ஸ் தான் உங்களுக்கு. நான் ஸ்டேஜில் நடிக்கணும், ஆஃப் ஸ்டேஜில் நடிக்கணும், ரோட்டில் நடிக்கணும், வீட்டில் நடிக்கணும். இல்லை, நம்மளை யாரா வேல்யூ பண்ணோம். செய்தி கொடுக்கும் போது கூட யாராவது முடிச்சு போடும்போது நல்ல செய்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, நல்ல செய்தி கொடுத்துருக்கோம் போல இருக்கப்பா. யாருமே எதுவும் சொல்லாம போயிட்டாங்கன்னா seek the value, இல்ல அங்கீகாரத்தை தேடுறோம்ல. மனுஷங்கிட்ட நம்மளுக்கு கிடைச்சிருமாங்க பரிபூர்ணமா? பெர்ஃபார்ம் பண்ணோம், எல்லாரையும் சந்தோஷமாச்சுன்னா. நான் அப்படிதாங்க, நான் அழுதுகிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வைப்பேன். அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா இங்க? Is there anybody like that in the hall today, in the church today? நான் அழுவ மற்றவங்களை சிரிக்க வைப்பேன். என் பாகையில் காசு இருக்காது, பத்தவன் பாகத்தில் காசை போடுவேன். என்ன எரிப்பேன், அவன் குளிர்காக வைப்பேன். நான் எரிஞ்சு I burn myself to keep others warm because I'm trying to win a worth. எனக்கு ஏதாவது மதிப்பு கிடைக்குமா? என்ன மதிப்பானா? அப்ரூவல் இல்லை எனக்கு. என் தகப்பன் கூட வரல, என்ன அப்ரூவல் பண்ணல, என்ன அங்கீகரிக்கல, எல்லாரும் சொல்லல நீ நல்லா பண்ண கேலப், நீ நல்லா பண்ணன்னு சொல்ல. You're running, இந்த மூளைக்கு ஓடுறோம், ஏதாவது பண்ணலாமா? இந்த ப்ராசஸ்ல நான் என்னையே அழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் வெடிப்புள்ள தொட்டி, நான் வெடிப்புள்ள தொட்டி, நான் சிந்துகிறேன், நான் ரத்தம் சிந்துகிறேன். I cannot feel myself. என்ன நிரப்ப முடியல என்னால. I'm running because I put ஜீவ ஊற்ற உதிரி விட்டங்க. நான் இப்போ ஓடி போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரணும்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுத்துறேன். I'm doing it and I'm bleeding. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வந்திருக்கிறீங்க இன்னைக்கு சர்ச்சில்? இன்னைக்கு போகும் பொழுது உங்கள் ரத்தம் சிந்துதலை நிறுத்தி தேவன் அனுப்புவார். நீ இனிமேல் ரத்தம் சிந்துவதில்லை. You shall not bleed anymore. God will restore you. ஆண்டவர் உன்னை மீண்டுமாய் எடுப்பிப்பார். மீண்டுமாய் உன் விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எழுப்புவார். God will rebuild you. உன்னை ஆண்டவர் மீண்டுமாய் கட்டுவார். Maybe you came empty. ஏன்னா தொட்டி வெடிப்புள்ளது, நீ காலியா வந்த, நீ வெறுமையா வந்த. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பி அனுப்பும். The presence of the Lord will fill you up today. உன் திருமணத்தை, உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் நிரப்பி அனுப்புவார். ஆமென். சில இருதயம் கடினப்பட்டுடுங்க. எனக்கு சூடம் இல்லை, சொரணையும் இல்லை, ஏதாவது சொல்லிட்டு போட. சிலர் அந்த லெவலுக்கு வந்துடும். மறுத்து போயிடுச்சுங்க. கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி பட்டு பட்டு அட மறுத்து போய். எத்தனை பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறீங்க? மறுத்து போய், உணர்வுகள் செத்து போய், இருதயம் நொறுக்கப்பட்டு, உருவ குத்தப்பட்டு, மீண்டும் மீண்டுமா குத்தப்பட்டு. எவ்வளவுதாங்க தாங்கும்? எவ்வளவுதான் அந்த இருதயம் தாங்கும்? நீ நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ கொடுத்தால் உன்னை நேசிப்பேன். கண்டிஷனல் ஆயிடுச்சு எல்லாமே. நீ எனக்கு தான், நான் உனக்கு தரேன். நீ எனக்கு சாப்பாடு சமை, உனக்கு நான் சம்பளம் வாங்கி தரேன். நீ எனக்கு வேலை செய்ய, வீட்டு வேலை செய்ய, நான் உனக்கு கணவனா இருக்கிறேன். எல்லாமே அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட்ல போயிடுச்சு. நீ இதெல்லாம் பண்ண, நான் அதெல்லாம் பண்ணுவேன். எங்க அப்படியா நம்ம அப்பா நேசிக்கிறார் நம்மள? நிபந்தனே இல்லாம நேசிக்கிறாருங்க. நல்ல தகப்பன் அவர், நல்ல நல்ல தகப்பன். He's a good father. He's a good father. எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது, 1000 முறை சொன்னாலும் பத்தாது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்ல தகப்பன். உன் தோளின் மீது சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். உன் கால்கள் இடராதபடி தூதர்களை உனக்காக அனுப்புகிற நல்ல தகப்பன். நீ ரத்தம் இனி சிந்த வேண்டாம் என்று தன் குமாரனின் ரத்தத்தை உனக்காக சிந்தின நல்ல தகப்பன்.
ஆமென். ஹalleluya. நீ அந்த சின்ன வேணாடா. என் முதற் பேரான குமாரனை நான் அனுப்புகிறேன். என் பிள்ளை உனக்காக சாமா. என் பிள்ளை உனக்காக சாமா. My son will die for you. அததான் இந்த நாட்கள்ல ரொம்ப அனுசரிச்சு வந்துட்டே இருக்கோம். ஈஸ்டர் கிட்ட போகும்போது we are thinking about the sacrifice. அடுத்த இருதயம் டோலோ 650 சாப்பிட்ற இருதயம். டோலோ 650 யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? பாராசிட்டமால் மருந்து யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? 500. ஜுரத்துக்கு யாராவது மருந்து சாப்பிட்ருக்கீங்களா? ஏங்க மருந்து சாப்பிட்டீங்க? தலைவலிக்கு, சைனஸுக்கு, இடுப்பு வலிக்கு. என்னத்துக்கு சாப்பிட்டீங்க மருந்து? நான் கேட்க அவங்கள வலிப்போம். என்ன பண்ணும் அது? மறுக்க பண்ணும். செல்ஃப் மெடிக்கேஷன். நம்மளாம் டாக்டர்கிட்டே போகிறதில்ல, நம்மளே பெரிய டாக்டர். நம்ம எம்டி வாங்கியிருக்கிறோம். எம்டி டாக்டருக்கே இந்த மாத்திரை நீங்கள் எழுதுறியா டாக்டர்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரையை முழுங்குற பிரதான மருத்துவரும் வைத்தியரும் நாமே. குணமாக்கும் வைத்தியர். இயேசுவே சொல்றார், உன்னை குணமாக்குற வைத்தியர் நீங்களே இருக்கிறீர்களே, என்னை ஏன் தேடுகிறீர்கள் நாசரத்துக்குள்ளாக? சரி, அதை விட ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் இருக்குது, மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது. இப்போ எல்லாமே மருந்து மாத்திரையாக தான் ஆயிடுச்சு. லிக்விட்லேருந்து எல்லாம் மெடிசனுக்கு போயிடுச்சு. ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் இருக்குதுங்க. அதை வாலிப பசங்க வாயில் போட்டுக்கிறாங்க. எதையோ மறுக்க விரும்புகிறான், எதையோ நிரப்ப விரும்புகிறான். டோலோ 650 4 போட்டிங்கன்னா 4 நாள் தூங்குவீங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஜெட்ஸைனியே நைட்டு போட்டிங்கன்னா காலை 9 மணி வரைக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குற. திருடன் வந்து போகிறான், வாயில் ஈ வந்து போகுது, நல்லா ஆணு தூங்கிட்டுருங்க. மருந்து வாங்கி போட்டேன் நான் நைட்டு, அது அலர்ஜி மாத்திரை. அப்படியே தூங்கிட்டேன். என்ன தூங்கிட்டேன்? போதையாய் தூங்கிட்டியா? கேட்குறேன் நான். எவனா குடிச்சிட்டு ஆடி வந்தா குடிகாரன்னு சொல்றீங்கல்ல, சொல்றீங்களா இல்லையா? என்னங்க டாக்டர் கொடுத்தாருன்னா வேற, நீங்க டாக்டரை கொடுக்கறது இல்லையே, நீங்களா வாங்கி பெயின் கில்லர்லாம் போட்டு ஏன் எது மறுக்கணும் உங்களுக்கு? ஏன் வழி மறக்கணும்? இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? அடிமைத்தனப்பட்ட இருதயம், குத்தப்பட்ட இருதயம், கல்லான இருதயம். சிலர்லாம் சின்ன வயசுல எவ்வளவு பாடுபட்டு உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? சில பெண்கள் எல்லாம் சிறு வயதில் எவ்வளவு தவறாக நடத்தப்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? நிறைய பேர் இங்க வந்து ஆலயத்தில் உட்காந்துருக்கீங்க. கேவ கிருப, எங்க அப்பா உன்னை விடலமா, மேல இருக்கிற அப்பா உன்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டாருமா, கீழே இருக்க தகப்பா உங்ககிட்ட தப்பா நடந்தான், எங்க டேடி உன்னை வந்து தூக்குனாரு, இவனை தூக்குனாரு, என்னை தூக்குனாரு, என்னை தூக்குனாரு, என்னை தூக்குனாரு, தோளின் மேல தூக்குனாரு. இவன் உன்னை தப்பா நடத்துறான், இந்த பகப்ப உன்னை தப்பா நடத்துறான், உன் பக்கத்தில் இருக்கிற உன் மாமா உன்னை தப்பா நடத்தி இருக்கலாம், நான் உன்னை தூக்குறேன்டா, நான் உன்னை காப்பாத்துறேன். ஹல்லேலூயா, ஆமென். எஃப் மைனர் அப்பா, ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமா வேணாமா? ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு எங்க காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு நீ வேணும். ஆமென். குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசு தாங்க அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். நல்லா பாருங்க, என் குல தெய்வம் அவரு. நல்லா டான்ஸ் ஆடி பாடுங்களேன். எங்க குல தெய்வம் அவரு, இயேசு தானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையா முதுகலையே குத்திச்சு. அம்மா அம்மா, கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையா முதுகலையே குத்திச்சு. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயம் எல்லாம் கம்ப்ளீட்டா ஆறிச்சு, கம்ப்ளீட்டா ஆறிச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு,
இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக தான் இந்த மூலம் வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா அடிக்கணும் மகனே. பீஃப் எதுவுமே சாப்பிடாம, சூப் சாப்பிடாம வந்திருக்கான் உள்ள இருக்காங்க. சிகாமணியா நல்ல சூப் கொடுத்து அனுப்புங்க பிள்ளைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வந்தாருங்க இயேசு, வந்தாரு, என்னை வாழ வச்சாருங்க. என்னை வாழ வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை வாழ வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். உங்க வேதத்தை திருப்புங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வசனத்துக்குள்ள திரும்பி வரேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, ரத்தத்துல சாக கிடந்து உயிருக்கு போராடி உதறின்னு இருக்கும் பொழுது இயேசு வந்தாராங்க. அவர் உன்னை பார்த்து சொன்னாரா, பிழைத்திரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். நான் சொல்றத வசனத்தை சொல்லுங்க. நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து திரும்ப சொல்லுங்க நல்ல சத்தமா, உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னாரா. நல்ல கையை தட்டி ஆண்டவர் ரிசீவ் பண்ணுங்க அந்த வேர்டை. நீ ரத்தத்துல உதறி கிடந்து கொண்டிருந்த பொழுது, when you were bleeding, நீ ரத்தம் சிந்தி உயிர் போற நேரத்துல இயேசு வந்தார். அவர் உன்னை கடந்து போனார். அவர் உன்னை கண்டார். அவர் உன்னை பார்த்தார். அவர் சொன்னார், பிழைத்திரு, பிழைத்திரு, பிழைத்திரு. என் குலம் தெய்வம் அவரு, என் தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, சொல்லப்பா வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, பிழைத்திரு, பிழைத்திரு, என் குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூலம் வந்ததிலிருந்து எனக்கு ஒரு புது அபிஷேகம் வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க லிவரே வெளில வர அளவுக்கு கத்துற நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை உற்சாகப்படுத்துறேன். நான் தேவ சமூகத்தில் உட்காந்து இரவும் பகலும் தியானிச்சுட்டு வரேன். என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டு பாடும் போது நல்லா உற்சாகமா பாடி மற்ற மகிமைப்படுத்துங்க. செத்து போக கிடந்து இருந்த உன்னை உயிர் வாழ வச்ச ஆண்டவருக்கு நீ போடுற ஆமென் இதானா? நீ செலுத்துகிற ஆமென் இதானா? இதை பார்க்கிலும் பெரிய ஆமென் ஆண்டவருக்கு சொல்லணும். நீங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. அவர் நினைச்சாருன்னா அடுத்த செகண்ட போய் சேர்ந்துருவேன். ஆமென். என் குலம் தெய்வம் அவரு, இயேசு குலம் தெய்வம் அவரு. கம் ஆன். இயேசு தானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசு தானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். அப்பா செத்தா கூட உங்க மடியிலே விழுந்து செத்து போயினாண்டு
உன் வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி உன்னை வைத்தேன். 7வது வசனம் மார்க் பண்ணுங்க. உன் வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது உன் வஸ்திரத்தை, என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உன் தகப்பன் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இவ்விதமாய் அவர் உன் நிர்வாணத்தை மூடினதினாலே, நீ ஆணையிட்டு கொடுத்ததினாலே நீ அவளுடையவளானாய். நீ அவளுடையவனானாய். எப்படி சொந்தம் கொண்டாரு பாருங்க ஆண்டவர். சேத்தோட போய் நின்று உளுந்து பிறண்டு நிற்குவது, ட்ரெஸ் கூட இல்லாம போய் அவமானத்தோட நிக்க. நிறைய நேரம் அப்படி நின்றுருக்கேங்க நானு. நிர்வாணமா நின்றிருக்கிறேன். அக்கிரமங்கள் பாவங்களில் நிறைந்து இருந்த என்னை தம்முடைய குமாரனை எனக்காக பாவமாக்கி, என் குமாரன் ரத்தத்தை உனக்காக நான் சிந்துகிறேன் என்று சொல்லி தம்முடைய ரத்தத்தினால் என்னை மூடி, நம்ம நிர்வாணத்தெல்லாம் மூடி இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு அழகா உட்கார வச்சிருக்காரு ஆண்டவரு. நம்ம எவ்வளவு நிர்வாணமா இருந்தோம்னு நமக்கு தெரியும். என் நிர்வாணத்தை மூடினதற்காக ஸ்தோத்திரப்பா. நீ சிந்தின ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையை திரும்பமா நினைவு கூறும்படியா உங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். இன்று பந்தி எடுத்து நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது நான் நடந்து போக மாட்டேன். உங்க தோள் மேல உட்கார்ந்துகிட்டு வருவேன் டாடி. உங்க தோள் மேல உட்கார்ந்துகிட்டு வருவேன் டாடி. அப்பா உங்க தோள் மேல வருவேன். பிழைத்திரு. நல்ல வார்த்தை. எந்த வார்த்தை கேட்கலாம் நான் அதை சொல்றேன். உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீங்க பிழைத்திருப்பீர்கள். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்த ஒரு புண்ணியங்களை, glory to God, ராபா ஷாகா, நீ சாகாமல் பிழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பாய். நீ அறிவிப்பாய். நீ அறிவிப்பாய். 84 வயது அண்ணாளால இயேசுவை குறித்து அறிவிக்க முடியுமே என்றால் உன்னால் அறிவிக்க முடியும். ஆமென், ஆமென். நிறைய பேர் நீங்க வந்தீங்க, நானே நடந்து போன நினைச்சேன். இனிமேல் லேசா போன தூக்கிட்டு போவ. நீ நடக்க வேண்டாம். நடக்க முடியலையா பரவாயில்ல. ஜீவ ஊற்றண்டேவா, ஜீவ ஊற்றண்டேவா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எழுந்து கர்த்தருடைய பந்தியை எடுக்காம போயிடாதீங்க. தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, நானா உன் புள்ள ஆண்டவரேன்னு மாற தட்டிக்கிட்டு வாங்க. நீ அவருடைய பிள்ளை. இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியில வரும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அந்த சத்தம் என்ன சொன்னதா, இவர் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். இயேசு ஒரு ஊழியம் கூட செய்யல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு ஒரு ஊழியம் கூட செய்யலைங்க. அப்பாவின் செல்ல பிள்ளையா இருக்கிறார், அவ்வளவுதான். அப்பா கிட்ட வந்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தச்சனா, அவ்வளவுதான். சத்தம் கேட்ட உடனே தண்ணி உள்ள முங்கி வெளியில வந்தாரு. மேல இருக்கிற பிதா சொன்னாரு, ஐ லவ் யூ மை சன், அவனை நேசிக்கிற இவன் என் நேசகுமாரன். வெச்சாரையா அவன் மேல ஒரு அங்கீகாரத்தை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெச்சாரையா அவன் மேல ஒரு அங்கீகாரத்தை, நல்ல ஒரு ஆமென் சொல்ல. வெச்சாரையா அவன் மேல ஒரு அச்சாரத்தை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாய் பறித்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உன் மேல இருக்கிற அச்சாரம், நீ இயேசுவின் மகன். You are a child of God. நீ இனி அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீ பெற்றாய். நீ சுதந்திரவாளே. தைரியமா அப்பா கிட்ட, தைரியமா அப்பா கிட்ட நீ பிழைத்திருப்பாய். அவர் உன்னை பார்த்தார், அவர் உன்னை கண்டார், உன் நிர்வாணத்தை மூடினார், உன்னை அணைத்தார், உன்னை தூக்கினார், உன் கழுத்தின் மேல் முத்தமிட்டார். பிசாசு சொல்ற பொய்யை இயேசு நாமத்தினால தகர்த்தேரி, தகர்த்தேரி. பிசாசு சொல்லுவான், நீ அவர் பிள்ளை இல்லை, தப்பு பண்ணிட்டல, இப்ப அவர் பிள்ளை இல்லை, அவர் உன்னை வெறுக்கிறார்ல. ஆமென். நேற்று செய்த பாவத்துக்கும் இன்னைக்கு செய்த பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும்
என் பிள்ளை செய்த பாவத்துக்கும் என் பிள்ளை செய்கிற பாவத்தை கூட இயேசு மன்னிச்சுட்டு போயிட்டார். ராமேச்சன் ஆமே. நியாயமுள்ள நியாயாதிபதியாக இயேசு வீற்றிருக்கிறார் சிங்காசனத்தில். என் சிங்காசனபதி வீற்றிருக்கும் பொழுது நீ யார் நடுவில் சேர போட்டு பூசாரி எனக்கு வரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, அவரே எனக்கு வரம் கொடுத்தாரு. தெய்வம் கொடுத்த வரத்தை உன்னால புடுங்க முடியாது, பூசாரி புடுங்க முடியாது. ஆமே. எவ்வளவு தயவாய் கிருபையாய் ஆண்டவரே, இனி அந்த பாவத்தை வெறுத்து ஆண்டவரே நீங்க எனக்காக உங்க குமாரனை கொடுத்தீங்கப்பா, குமாரனை கொடுத்தீங்கப்பா. தகப்பனுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடும்பத்தில். இதுதான் 1ஆம் தேதியும் பேசினேன், இன்றைக்கு மீண்டுமா சொல்ல, ஃபாதர்ஸ் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில தகப்பனே இல்லாம வாழ்ந்திருப்பீங்க. தகப்பன் அன்பையே நிறைய பேர் ருசி பார்த்திருக்க. ஒருவேளை தகப்பன் இருந்திருப்பார், ஆனா தேவனுடைய சாயலுக்கு மாறாக இருந்திருக்கலாம். ஒருவேளை தேவ சாயலாகவே இருக்கலாம், ஆனாலும் அவர் பரிபூர்ண தகப்பனாக இருக்க முடியாது, குறை உள்ளவராக தான் இருக்கிறார். கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டான் தலைன்னு சொல்லி அவன் பையன் அடிப்பட்டான். வைஃப் ஃபோன் பண்ணி போய் ஸ்கூலில் கூட்டு வர சொல்லான்னு கூப்பிட்டு வரேன். யார் போன கீழே தெரியும் இதான் ஓடிக்கிட்டு விழுந்திருப்பான்ட்டு. யார் போன அடித்தான்னு கேட்குறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டான். எப்படிப்பா அடிப்படை கீழே குனிஞ்சு எழுந்துச்சு டக் பண்ணேன். ஆனால் என் பொண்ணு சொல்கிறா பக்கத்தில் அவளும் கூட வரா. அப்பா ஒரு பையன் வந்து அடித்தானா, இவர் உள்ளே குனிஞ்சிருக்கார், எழுந்திருக்கார், தலை இடிச்சிடுச்சு. அவன் வரும்போதே அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றிக்கிட்டு வரான் என் கூட. ஹேய் மிஸ்ஸுக்கிட்ட அவனை போட்டு கொடுத்தியாடா. நான் ஒரு துடிக்கிறேன், என்னடா பிள்ளைக்கு அடி போட்டுருக்கு தலையில், பிசு போட்டு கொடுத்தியாடா. போடலப்பான்றான். டேய் என்னை விட நல்ல கிறிஸ்தவனான்னு இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு விஷயம் ரோட்டில் விளையாட்டே இருப்பான், என்ன மாதிரி இன்னசென்ட் அடி வாங்குவான். பசங்க நல்லா டப்பு டிப்புன்னு அடிக்க வேணேன். நானும் ஒரு சின்ன பிள்ளைங்க ஜாலியாக விளையாட்டு அடிச்சுக்கிட்டு விளையாட்டு. நான் கிட்ட வரும்போது அடிக்கிறத பார்த்துறான், அவன் ஃப்ரெண்டு பார்த்துருவான். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். நான் உள்ளே போயிட்டு உடனே கண்டுக்க மாட்டேன். என்னடா அப்படின்னு கூப்பிட்டேன், உள்ள வாடா அப்படின்னு பார்ப்பேன். ரொம்ப டேமேஜ் இல்லை, சரி போ வெளியில், திரும்பி அடி வாங்க. ஆனால் அப்பா இருதயத்தில் பிள்ளை அடி வாங்குது. ஆனால் நான் கிட்ட வரும்போது அவன் அடி வாங்கும் போது என்னை பார்ப்பான். அவன் முகத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எங்கள் அப்பா வராரு, எங்கள் அப்பா வராருடா, எங்கள் அப்பா வராரு, பார்த்துக்கொள்வார். இனிமேல் என்ன ரொம்ப 2வது தடவை அடிக்க மாட்டேன். ஒரு தடவை அடிச்சிட்டான், இனிமேல் நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா அப்பா பைக்கு உள்ளே நிற்கிது பாரு. ஏங்க அப்பா பிரசன்னம் பக்கத்தில் இருக்கும் போதே பிள்ளை அவ்வளோ தைரியமாக இருக்குது. நாங்கள் எப்பயாவது தான் அவங்கள பார்க்குறோம். எங்கள் அப்பா ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதா உன் கூட இருக்கிறார். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். இட்டர்னல் ஃபாதர் வேதம் சொல்லுகிறது, நித்திய பிதா. இயேசு பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டு முன்னாடியே தீர்க்கதரிசி சொல்றான், வரவர் நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர். இந்த உலக தகப்பனின் அன்பு உனக்கு கிடைக்காமல் ஏக்கத்தோடு நீ வாழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையை. தகப்பன் உனக்காக வருகிறார். டாடி வராருமா. எவனா அடிச்சுட்டா நான் சொல்லுவான், பிள்ளை எங்கள் அப்பா வர்றாரு, உன்னை பார்த்துக்க வர்றேன். சின்ன வயசில் நான் கூட சொல்லுவேன், எங்கள் அப்பாவை பார்த்து சிரிப்பா, ரொம்ப சின்னதாக வர்றாரு. யார் இந்த குள்ளமாக வர்றாரு, அவர் அவங்க அப்பா. டே அதனால எங்கள் அப்பா வந்தாருன்னா எனக்கு உள்ள ஒரு தெம்பு தாங்க. நானும் 7வது வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறேன். மேக்ஸும் வரல, 1 2 3 ஏறல. பிரசித்திப்பட்ட சென்ட் ஜான்ஸில் தான் படிக்கிறேன். நல்லா என்னை போட்டி புகழுவாங்க அந்த பிரின்சிபால், டீச்சர், கரஸ்பாண்டன்ட். நேற்று தான் பார்த்து அவங்க பேர்லாம், பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால், கரஸ்பாண்டன்ட், சீனியர் கன்சர்வேட்டர், சீனியர் வைஸ் பிரின்சிபல். அதான் நம்ம சர்ச்சுக்குள்ளே ஒன்று லேனி படித்து கங்க்ராச்சுலேஷன் அவார்டு வாங்கியிருக்குது. ஃபோட்டோ போட்டுப்பா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமே, அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். முட்டாளாக இருந்தேன். ஆனால் அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, வந்திருக்கு. அப்புறம் வரலன்ட்டு மவுண்ட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க ஸ்கூலில். ஃபஸ்ட்லேருந்து ஏபிசிடி கற்றுனாங்க. 1 2 3 7வது போயிட்டு ஈஸியாக கூட லைட்டாக வந்துருச்சு. ஏபிசிடி 1 2 3 1 + 1 = 2 2 + 2 4 அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நல்லா இருக்குது, பேசிக் ஃபண்டமெண்டல் நல்லா போடுவேன் நான். 6 4 சார் என்னம்மா இல்லை ஞாபகம் இருந்தது போயிடுச்சு. இப்போ 6 3 சார் 18, 6 4 சார் 28 48 44 ஓ 6 4 சார் 24 6 5 சார் 30, 6 6 சார் 36, 6 7 சார் இருக்குதுங்க கொஞ்சம் ஞாபகம் எனக்கு.
அப்போ ட்ரெயினில் ஏறி மவுண்ட் வரைக்கும் போய் ரொம்ப தூரம் நடந்து போனோம். 1 கிலோமீட்டர் நடந்து போனோம் ஸ்கூலுக்கு. சினத்தில் எங்கள் அப்பா சின்ன ஸ்கூட்டர், விஜய் சூப்பர்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பார். அதில் எங்களை ஏற்றிக்கிட்டு அன்றைக்கி எங்கள் அப்பா வந்துட்டாருன்னா சந்தோஷம். அப்படியே எங்கள் அப்பா வந்து அப்படியே கட்டி பிடிச்சின்னு அப்படியே நானும் பையெல்லாம் மடிச்சு எல்லாம் லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்து நானே என் தங்கச்சும் கட்டி பிடிச்சின்னு அப்பா அவர் வேறு கால் எட்டாது இப்படியே தலைவி அப்படியே ஓட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்கூலில் விடுற வரைக்கும் அப்பா அந்த கையை விட மாட்டேன். அதாவது அப்போலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டேன். அப்பா இருக்கிறாரு என் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறவன் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அந்த பிரசன்னம். எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். My father is with me. So much confidence எனக்கு கொடுக்குதுங்க. அப்பா ஏசப்பா உன் கூட இருக்கிறாருமா, ஏசப்பா உன் கூட இருக்காரு. எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார் ஸ்கூலில். ஆனால் அந்த நாட்களாக நினச்சி எங்கள் அப்பா குறித்து சந்தோஷப்படும். அப்பா என்னால் உங்கள் கூட அவ்வளோ நாள் கூட திரும்பி இருக்கவே முடியலப்பா, எப்பயாவது தான் அவர் போய் எட்டி பார்ப்பேன். ஆனால் அவ்வளவு எங்கள் வாழ்க்கையில் இருந்தார். என் மனைவி ஃபேஸ்புக்கில் அவங்க அப்பா பேரை வந்து அமர்நாத்னு போட்டிருப்பார், 2வது பேர். 20 வருஷமாச்சு கல்யாணம். எப்படி என் பேரை மாற்ற போகிறேன், ஷீதா வின்சென்ட்னு எப்படி வைக்க போகிறேன்னு கேட்டிருக்கான் அவளை. அவள் சொல்லுவா, எங்கள் அப்பா கிட்ட கூட நீ வரமாட்டேன். மை ஃபாதர் இஸ் எ ஜென்டில்மேன். இன்ன வரைக்கும் அமர்நாத்னு தான் போட்டிருப்பான். அவங்கள இறந்துட்டார் அவங்க அப்பா. அவன் இறந்த முன்னே அழுதா பாருங்க, எனக்கு இவ்வளோ அன்பு அப்பா மேலே வச்சிருக்காருன்றது அன்றைக்கி தான் நான் பார்த்து நான் எக்ஸைட்டட். இப்போ நினச்சேன், அப்பா நான் செத்தா என் புள்ளு பொண்ணு தான் ஆளும் போல இருக்கு. அப்பாவின் ஸ்நேகம். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் அப்பாவோட, எங்கள் அப்பா இருக்கார் என் கூட. அநேகர் தகப்பன் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. ஏசப்பா தகப்பனா வராருமா, அவனுக்கு ஃபாதரா வராரு. அப்பா பெர்ஃபெக்ட் ஃபாதர். அவர் பூரண தகப்பன், பூரண தகப்பன். சுமந்துக்கிட்டே போவார், உன்னை ஆற்றி தேற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை அரவணைப்பார். என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள், நீ ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு நீ பிழைத்திரு என்று சொன்ன அவர் கிருபை, அவர் சிநேகம் உன் மேல இருக்குதுமா. உன்னை இந்த ஆண்டவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவார். அவர் நித்திய பிதா. தகப்பன் இல்லாதவனுக்கு சங்கீதம் 68 சொல்லுது, நான் தகப்பனாய் இருக்கிறேன், தாய் இல்லாதவனுக்கு நான் தாயாக இருக்கிறேன். என் பிள்ளைய போய் கட்டி பிடிச்சேன் 2 நாள் முன்னாடி. கழுத்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டேன். என்னப்பா சண்டை வரியாங்கிட்ட? ஏண்டா உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் அவனையும் அடிக்க மாட்டுற, என்ன அடிக்கிறதுக்கு குத்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கியடா? ஆனாப்பா மகனே, அப்பா ரொம்ப டெலிகேட் டார்லிங், எங்கே தேவையில்லாத இடத்த தொட்டு கத்த ஆரம்பிச்சிடறேன்டா. வேண்டாம் வேண்டாம், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால. தகப்பன்களே, நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட கனவுகளை காண்கள், அவருடைய விலை மதிப்புகள் என்னென்னு சொல்லி பிள்ளைகளை வாழ்த்துங்கம்மா. உன் பிள்ளைய வாழ்த்து, உன் பிள்ளைய ஆசீர்வதி, உன் பிள்ளைய உயர்த்து, கனவு காணு, எதிர்காலத்தை சொல்லி உன் பிள்ளைய ஆசீர்வதி, உன் பேர பிள்ளைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால. நீ வாழ்ந்திருப்பாய், நீ பிழைத்திருப்பாய். நீ ரத்தத்தில் இருக்கிறதை, while you were kicking in your blood and bleeding, God said live. நீ உயிரோடு இரு, நீ பிழைத்திருன்னு சொன்னாரே ஆண்டவர். ஒத்தரு வந்தாரு, ஆளால் வச்சாரு, வேணும்னு சொல்லி என்ன இதுப்பா. ஒத்தரு வந்தாரு என்ன, அந்த இடம் பா. நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு, ஏன் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, சூப்பர் ஸ்டார். ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே,
நல்ல தகப்பனே, அப்பா வந்திருக்காரு, உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாருமா, உன் கூடவே இருக்கிறாருமா, என் கூடவே இருமோ இயேசுவே, என்னை விட்டு நீங்காது இருங்கப்பா. நீ சொல்லவே வேணாம், உன்னை மேல உன் முற்புறமும் உன் பிறப்புறமும் தன்னுடைய கையினாலே நெருக்கி உன்னை ஏவி தம்முடைய அன்பினாலே உன்னை நிரப்பி உன்னை வழிந்தோட செய்கிற, அன்பினால வழிந்தோட செய்வாரு. நீ சிக்கி தவித்து நீ சிந்தாமல் நீ அன்பினால் வழிந்தோடி மற்றவனை பாதிக்காம மற்றவனை ஆசீர்வதிப்ப. ஆமென். இந்த இயேசு அன்பு உன்னை தொட்டுச்சுன்னா இந்த இயேசு அன்பு எல்லாருக்கும் நீங்க போய் சொல்லுவீங்க. நீ சும்மா இருக்க மாட்ட, நீ சும்மா இருக்க மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயத்தை நீங்க ஆத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வச்சிரும், அப்புறம் சீல் வச்சிருவாங்க உங்களுக்கு மேலே, டப் டப் ஆரே ஆணியில் முடிச்சிடுவாங்க. சீல் வைக்கும். பொண்ணு காயம் இருந்தால் இயேசுக்கிட்ட வந்து சொல்லிக்க, காயத்தை ஆத்துங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சிலரை மன்னிக்கும் பொழுது என்ன தெரியுமாங்க, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு விளக்கை நீங்கள் என்கிட்ட இருந்து திருடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னா நான் கொஞ்ச நாள் இருளில் தான் வாழணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் உங்களை வச்சு நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் எரிஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நீ எரிஞ்சு போயிட்ட. கொஞ்ச நாள் வெயிலில் இருக்கணும், கொஞ்சம் இருட்டில் தான் இருக்கணும். ஏன்னா விளக்குன்னா திரும்பி விளக்கு வராதுங்க. ஆனால் நீ மன்னிக்கணும். மன்னிக்கும் போது வலிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மன்னிக்கும் போது ஆமாங்க. கால் உடஞ்சி ஃபிசியோதெரப்பி போயிருக்கீங்களா? யாராவது லிகமெண்டாராய் ஃபிசியோதெரப்பி போயிருக்கீங்களா? பிடிச்சி உருவி விடுவான், பார்த்துருக்கீங்களா? உருவுனாதான் வலி நீங்கும், ஆனால் உருவும் போது வலிக்கும். ஆனால் உருவி 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 கொஞ்ச நாள் விட்டு நல்ல மெழுக பற்ற வச்சு எரிய வச்சு ஊற்றுவான் மேலே, அப்பா ஒரே 10 எரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு உருவன பிறகு சரியாயிடுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவர் நீ மன்னிக்கும் பொழுது when forgiving will pain, வலிக்கும். சிலதெல்லாம் ஆண்டவர் உன் வாழ்க்கையை விட்டு உருவுறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உருவி எடுக்கிறாரு. கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் வலிக்கும். டாக்டர் சொல்லிட்டாரு உருவும் போது வலிக்கும், ஆனா உருவின பிறகு நல்லா ஆயிடுவேன். ஆமென். நல்லா நொண்டிட்டு போன யாக்கோபு இஸ்ரவேலா போய் ராஜ பிரபுவாக, குமாரனாக, திருடனாக, வஞ்சகக்காரனாக இருந்த ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆபிரகாம் பொய்காரன், பொய் சொன்னான். சொன்னானா சொல்லலையா? ஈசாக்கு பொய் சொன்னானா? பொய் சொன்னான். ரெபேக்கால் போய் சொன்னாலா? சொன்னா. ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்களா? யாக்கோபு போய் சொன்னானா? ஒரு அழகான வார்த்தை இருக்கு யாத்திராகமத்தில், ஆதியாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில். நேரம் இல்லை, நான் முடிக்கணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை மாத்திர சொல்ல ஏசா போய் அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா எனக்கு எதாவது ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களாப்பா? எனக்கு எதாவது ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களா? இல்லப்பா, உன் சகோதரன் இடத்துல பொய் சொல்லி வஞ்சகமாக வாங்கிட்டு போயிட்டான்ப்பா ஆசீர்வாதத்தை. அப்ப உரத்த சத்தமாக ஏசா அழுதானா? என்ன தெரியுமா அழுது சொன்னா? அப்பா எனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் வைத்து வைக்கவில்லையா? எனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் வைத்து வைக்கலையாப்பா? எத்தனை பேர் இந்த அழுகையோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? அப்பா எனக்கு எந்த ஆசீர்வாதமே வைக்கலையா? நீங்க எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க வைக்கலையா? அவன் சொன்னா, நான் என்னை 2 முறை ஏமாத்தினான் அப்பா. என் பலவீனத்தை கண்டு என்னை ஏமாத்தினான். நான் தோய்ந்து போய் இருந்த பொழுது என்னை ஏமாத்தினான். இயேசு சொன்னாரு, எப்பா யாக்கோபால ஈசாக்கால ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியல. ஆனா இயேசு சொன்னார், எப்பா உங்களுக்காக என் குமாரனையே தருகிறேன், என் குமாரனையே உனக்கு தருகிறேன். என் முதற் பலனின் ஆசீர்வாதத்தை உனக்காக சாபமாக்குறேன், அவர் உனக்காக பாவமாக்குறேன். நீ நல்லா இருக்கணையா, நீ என் 2வது பிள்ளை, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி இயேசுவை சிலுவையில நமக்காக கொடுத்து, இனி நீ ரத்தம் சிந்த அவசியம் இல்லை, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்பதை நினைவு கூறும்படியாக தேவ சமூகத்திலே இன்று நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோட, அப்பா நான் சிந்த வேண்டிய ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை மீட்டு கொண்டதற்காக. இந்த தகப்பனை விட ஒரு நல்ல தகப்பன் எந்த தகப்பனால இருக்க முடியாது.
என் அப்பன் இயேசு அவ்வளவு நல்லவர், என் அப்பன் இயேசு அவ்வளவு நல்லவர், என் அப்பன் இயேசு அவ்வளவு நல்லவர். நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். ஆமென். நல்ல வார்த்தையில பிள்ளைகளை பேசி ஆசீர்வதிங்க. நல்ல வேல்யூஸ் உங்க பிள்ளைங்களுக்கு அட்டாச் பண்ணுங்க. எதிர்காலங்களை காணுங்கள். உங்க பிள்ளைகளோட கூட இருந்து அவங்க எதிர்காலத்தில் அவங்க வளர்கிறதை அதை ஆசீர்வதித்து அவங்களோட நீங்க டிராவல் பண்ணுங்க. அவங்க கதையில ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் போஷிப்பார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தகப்பன் உருவாக்குவார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தகப்பன் பாதுகாப்பார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் பொய்களை கலைத்து எறியுங்கள். அவன் நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லுவான். அவன் மூஞ்சி முன்னாடி சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளைடா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்டா. ஏசாக்கு வேணா ஆசீர்வாதம் இல்லாம போயிருக்கோம், ஆனா இயேசுவாகிய அவரை உனக்கு ஆசீர்வாதமாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். நீ என் நேசகுமாரன், என்கிட்ட ஓடி வா. நீங்க எதுவுமே சொல்ல வேணாங்க, எங்க அப்பாக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரேபாலா ஷக்கரா. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரிதரபா ஷகதரலபதி அந்தூரலபா ரேஷதரே அந்தூரலபா காதியோ. ஏ தகப்பனே, நல்ல தகப்பனே, நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, நீர் வாழ்க 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 வாழ்கப்பா, நீர் வாழ்கையா, நீ வாழ்க வாழ்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் குடும்பத்திற்கு தீர்க்கதரிசி அப்பதான், ஆசாரியன் குடும்பத்துக்கு அப்பாதான், ராஜா குடும்பத்தில் அப்பாதான். எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒண்டலூர்ல வந்து நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லி தீர்க்கதரிசனமா சொன்னாருங்க. எங்க அப்பா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டு இல்ல வேலை செஞ்சு அவர் வேலையை புடுங்கிட்டுலாம் அனுப்பல. எங்க அப்பா போய் உட்கார்ந்த முதல் வாரத்திலேயே ராஜினாமா பண்ணிட்டு அரசாங்க வேலையை ஒண்டலூர்ல தான் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இன்று வரைக்கும் எங்க குடும்பம் எல்லாமே எப்படியோ ஒண்டலூர்ல தான் இருக்குது. எங்க அப்பா சொன்ன தீர்க்க தரிசனம் தகப்பனே தீர்க்க தரிசனம் சொல்லு. தகப்பனே, நல்ல ஆசாரியனாய் உன் பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே பரிந்து பேசு. You are the prophet, the priest and the king. Hallelujah. இன்ன வரைக்கும் எங்க அப்பா எல்லாருக்காகவும் பரிந்து பேசி ஊழியம் செய்றாரு. இந்த ஊழியம் என்ன வரைக்கும் நிக்குதுன்னு சொன்னா அந்த தகப்பன் பாஸ்டர் ராஜன் வின்சன் தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.